அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் 2025. இந்த வருடம் 2025, அதாவது 13/7/2025 சனி பகவான் வக்கரகதியில் பயணம் செய்து பலாபலன்களை வழங்க உள்ளார். அதன் ரீதியாக அவருடைய நிவர்த்தி பார்த்திங்கன்னா 28/11/2025 சற்று ஏறக்குறைய 4 மாத காலம் மற்றும் 15 நாட்களும் இந்த சனி பகவான் வக்கரகதியிலிருந்து பலாபலன்களை கொடுக்க உள்ளார். அவ்வகையில் தற்போது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியிலேயே அவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகிறார். முறையாக அவர் தன்னுடைய 3, 7 மற்றும் 10ஆம் பார்வையிட்டு பல நல்ல பலாபலன்களை கொடுக்க உள்ளார். ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்க்க உள்ளோம். அதன் ரீதியாக இந்த காணொளியில் நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இந்த 4 மாத காலங்கள் மற்றும் 15 நாட்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம். பொதுவாக தற்போது சனி பகவான் மிதுனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் அவர் தற்போது வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ இதுவரைக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சில காலங்களாகியும் நல்ல பலன்கள் நடக்கவில்லையே, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிணக்குகள், அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பர்டிகுலராக இந்த பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி என்று நாம் நிச்சயமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் 10ஆம் இடத்திலிருந்து அவர் வக்ரகதியில், அதாவது பார்த்திங்கன்னா ரெட்ரோகிரேட், ஒரு பேக்வேர்ட் டைரக்ஷன், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் அவர் பயணம் பண்ணுறாரு. பட் அது பார்த்திங்கன்னா மீனராசிக்குள்ளேயே அவர் பயணம் செய்வதால் எப்போதுமே ஒரு பிளானட் அதாவது ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் பயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது சனி பகவான் போன்ற அசுப கிரகங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக வழங்க காத்திருக்கிறார். பொதுவாக எந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடப்பவர்களுக்கு அந்த பலனை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதன் ரீதியாக இந்த 10ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய அன்பர்கள், மிதுனராசி அன்பர்கள் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு வேறு சில இடங்களில் பணி செய்யக்கூடிய அன்பர்கள், தொழில் தொடங்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே நீண்ட நாளைய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக. ஸோ இந்த டைம், இந்த 4.5 months நிச்சயமாக நீங்கள் அதை ஸ்டார்ட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். ஸோ ஒரு 10ஆம் இடத்தில் வக்கரகதியில் பயணிப்பதால் உங்களுடைய நீண்ட நாட்களாக நீங்கள் வைத்திருந்த சில பிஸ்னஸ் கோல்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நண்பர்களுக்கு எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்கும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வையாகிய, அதாவது 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் விழுவதால் 12ஆம் இடம் என்பது ஒரு லாஸ், அதாவது விரயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே போன்று ஃபாரின் ட்ராவலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு லாங் ட்ராவல் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக விளங்குவதால் இந்த இடத்தில் சனி பகவானுடைய பார்வை வக்கரம் பெற்று போய் அந்த இடத்தில் 12th ஹவுஸில் விழுவதால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கும். விரயங்கள் கொண்டு வரப்படும். அதே போன்று ஃபாரின் ட்ராவலில் இருந்து வந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாமே, தடைகள் எல்லாமே தகர்க்கப்படும். மேலும் அதாவது உங்களுடைய லாங் ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 12ஆம் இட பார்வை பார்த்திங்கன்னா தன்னுடைய 3ஆம் பார்வையாகிய விஷயத்தில் ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் பெற உள்ளீர்கள். மேலும் அவளுடைய சமசப்தம பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானம், வண்டி, வாகனம், தாயார் ஸ்தானத்தில் விழுவதால்
அதாவது ஏற்கனவே நீங்கள் யூஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய பழைய வண்டி, அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்காக நீங்கள் கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவது, மேலும் பெரிய பழுதுகள் இருப்பின அதை வந்து புதிதாக அந்த மாற்று உதிரி பாகங்களை மாற்றி அதை உபயோகிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் வந்து நடைபெறும். மேலும் அவர் சுகஸ்தானத்திற்கு தன்னுடைய பார்வை வக்கரம் பெற்று போயிருப்பதால் நிறைய நண்பர்கள் நிறைய ட்ராவல் பண்ணி ஒர்க்குக்கு போயிருந்திருப்பீங்க. அதாவது வந்து லாங் ட்ராவல் டெய்லியும் நிறைய ட்ராவல் பண்ணுறேன், அதாவது நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரேன், வசதியாக உள்ளது என் நண்பர்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சடனாக ஒரு சர்ஜ் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் ட்ராவல் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு அலைச்சல் இருக்குது அப்படின்னா, இந்த டைம் வந்து ஒரு ரிலீஃப் உங்களுக்கு தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போன்று இந்த 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடமாக வருவதால், குலதெய்வத்தை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த இடத்தில் பார்வை பெறுவதால் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் வேலை கிடைக்காத நண்பர்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்காக நீங்கள் அப்ளை செய்திருக்கக்கூடிய கம்பெனியிலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மற்றும் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த பெயர்ச்சியில். அதே போன்று சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் விழுவதால் உங்களுடைய நண்பர்கள், துணைவியார், ஸ்பௌஸ் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே போன்று அவர்கள் ரீதியாக நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக விளக்கும். மேலும் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இருந்து வந்திருக்குமே ஆனால் அவை அனைத்தும் முற்றிலும் மாறி நல்ல ஒரு நட்பு ரீதியான சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக தென்படுகிறது. மேலும் அவருடைய 10ஆம் பார்வைகளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் விடுவதால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த அந்த பிணக்குகள், அதாவது வந்து அந்த தடைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கி திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்புமே இந்த மிதன ராசிக்கார நண்பர்களுக்கு கைகொடும் வகையில் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த 10ஆம் இடத்தில் வக்கரம் பெற்ற இந்த சனி பகவானுடைய பயிற்சி மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலை கிடைப்பதில் மற்றும் அவங்களுடைய ஃபாரின் ட்ராவல், மேலும் அவர்களுடைய சுகபோகஸ்தானம், அதாவது வண்டி, வாகனம், வீடு போன்ற ஒரு ரினோவேஷன் பண்ணுற வீடு அந்த மாதிரி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ரொம்ப நாளாக ரினோவேட் பண்ணலன்னா இப்போ ரினோவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாதியிலே கட்டி அதை நிறுத்தப்பட்டிருக்குது என்று சொன்னால் நீங்கள் அதை மறுபடியும் தொடர்ந்து கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் 7ஆம் இடத்தில் பார்ப்பதால் உங்களுக்கு வந்து கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில சச்சரவுகள் எல்லாமே குறைந்த அந்யோன்யம் மாதிரிக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எல்லளவு மையமில்லை. மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.